எல்லாருக்கும் களஞ்சிய வணக்கம். நான் காஞ்சி மண்டலம் திருத்தணி வட்டாரத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் பகுதி பிரித்து குழு கூட்டம் நடத்தணும்னு இல்லாமல் இருக்கிற 5 பேரும் நீ யார் யார் வரலையோ இப்படி போய் பகுதி பிரித்து நடத்தாமல் நீ போய் இப்படி நடத்த அப்படி நடத்துன்ற மாதிரி தான் நடத்திட்டு இருக்கோம். முதல்ல பகுதியை பிரித்து உங்களுக்கு இவ்வளோ குழுக்கள் நீங்கள் இந்த இடத்துல உருவாக்கணும், நீங்கள் தான் இதை பார்க்கணும், இங்கே எப்படி உருவாக்குறன்றது உங்கள் கையில் தான் இருக்குன்றத நம்ம பணியாளர்கிட்டே நான் முதல்ல பகிர்ந்துக்கணும்னு ஒரு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கணக்கு முறைகளில் நிறைய அடித்தல் திருத்தல் இருக்கும். அதெல்லாம் அடித்தல் திருத்தல் இல்லாமல் பண்ணணும். ஒரு கடனையும் எவ்வளோ ஒரு ஆய்வு பண்ணி கொடுக்கணுன்றத நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏதோ நம்ம அவங்க சேமிக்கிறாங்க, அவங்க பணம் தானே அவங்களுக்கு கடனாக கொடுக்க போகிறோம், இதில் என்ன நம்ம ஆய்வு பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருந்தோம். இப்போ தான் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது அந்த ஆய்வு பண்ணுறதுலாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆவணப்படுத்துறதுனால எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பயிற்சி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம குடும்பத்தை விட்டு வந்தோன்ற ஒரு ஏக்கம் இல்லாமல் நம்ம நல்லா கற்றுட்டு போகிறோன்ற ஒரு மன நிம்மதியோ மன அழுத்தம் மன தைரியம் எல்லாமே இதில் இங்கே வந்த பிறகு எங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் மக்கள்கிட்ட அவங்க சேமிப்போட முக்கியத்துவத்தையும் அவங்களுக்கு உணர்த்தி எவ்வளோ சிக்கனமாக நீங்கள் குடும்பத்தை பண்ணால் நீங்கள் பிற்காலத்தில் எவ்வளோ இது இருக்கலான்ட்டு ஒரு நிதி ஆலோசகராகவும் அவங்களுக்கு சொல்லணுன்ற ஒரு எண்ணமும் எங்களுக்குள்ளே உருவாகியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீல்டில் போயிட்டு ஏதோ கணக்கு முறைகள்லாம் முடிச்சுட்டு வருவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இனிமேல் அவங்கள தலைவிங்களை எவ்வளோ ஊக்குவிச்சு அவங்கள முன்னுக்கு கொண்டு வரணும், பகுதி கூட்டம் நடத்தணும், செயற்குழு கூட்டம் நடத்தணும், இதெல்லாம் நடத்தினா தான் அந்த வட்டாரம் ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் இங்கே வந்த பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லா முயற்சியும் படிப்படியாக மேற்கொண்டு இன்னும் எங்கள் வட்டாரத்துக்கு ஒரு நல்ல பேர், ஒரு நீடிச்ச நிலைத்த திறமையில் இருக்கிற மாதிரி வட்டாரத்தை உருவாக்கி கொடுப்போம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த களஞ்சிய இயக்கத்துக்கு மூலம் நான் நிறைய எனக்கே முதல்ல நிறைய நான் எப்படி திட்டம் போட்டு குடும்பத்தை நடத்தணுன்றதெல்லாம் கூட நல்லா இது மூலிமா தெரிஞ்சுருக்கோம். எப்படி ஒருத்தர் அனுசரித்து போகணும், விட்டு கொடுத்து போகணுன்றதெல்லாம் இந்த பயிற்சி மூலிமா ரொம்ப நான் கற்றுட்ருக்கேன். அதனால் இந்த களஞ்சிய இயக்கத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். என் பேர் சாந்தி. நான் திருத்தணி வட்டாரத்துலேருந்து வந்திருக்கிறோம், காஞ்சி மண்டலம். நான் இங்கே வரும்போது ஒரு பதட்டமாக தான், இது என்ன ஒரு இதுவாக நினச்சின்னு ஒரு இதுவாக தான் வந்தேன். இதெல்லாம் என்ன ஒரு ட்ரைனிங்னு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது எங்களது புது வட்டாரம் திருத்தணி. வட்டாரம்னா என்ன, பகுதினா என்னன்னு இங்கே வந்த பிறகு தான் நான் தெரிஞ்சுக்கினேன். இப்படி தான் இருக்கணுமா வட்டாரம் பகுதின்னு சொல்லிட்டு. அப்புறம் மக்களிடம் போய் நம்ம போனோமா கணக்கு முடிச்சோமா வந்துனே இருக்கணும்னு ஏதோ ஒரு மன இதுவில் வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு இங்கே கிளாஸ் சேர்த்த பிறகு எனக்கு மக்களிடம் எப்படி போய் நம்ம பேசணும், ஆலோசனை எப்படி சொல்ல வேணும், அவங்கள எந்த வழியில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதை நினச்சினுங்கிறேன். நான் இங்கே எல்லா எழுத்துக்களையும் கணக்கு முறை கூட இங்கே கொஞ்சம் இதுவாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்படி எழுதணும் செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனால் முக்கியம் எங்கள் திருத்தணி வட்டாரம் இப்போ போன உடனே எங்களது 150 குரூப்புகள் இருக்குது. இன்னும் 50 குரூப்புகள் உருவாக்கி ஒரு வட்டாரம் உருவாகணும். முதல்ல போனவனா அந்த வேலை தான். இதுக்காக கலைஞ்சதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். களஞ்சிய வணக்கம். என் பேர் உஷா. நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வரோம், பூண்டி வட்டாரம். எனக்கு இந்த பயிற்சி இன்னும் ஃபஸ்ட்டு குழு கூட்டத்துக்கு போனால் என்னை இதுவாக நினைப்பேன், இந்த சின்ன பொண்ணுன்னா வேலை செய்யன்னு சொல்லிட்டு. அவங்க எதனா ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் கூட சொல்ல மாட்டேன். இந்த பொண்ணுலாம் இதெல்லாம் பேசுமா இதெல்லாம் கேட்பாங்க. நான் இங்கே எப்படி பேசணும், இந்த பொண்ணாலையும் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் பேசுவேன், தொட்டு முடியும். அதை அவங்கக்கிட்ட எது நான் கற்றுட்டு போனோம் அதெல்லாம் அங்கே சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு கணக்கு முறையை எந்த முறையை முடிக்கணுன்றதே தெரியாது. ஃபஸ்ட்டு ஏதோ கணக்கு முடிச்சுட்டு வரமா இதை கொடுத்துமான்னு இருக்கோம். அந்த கணக்கு முறையில் என்னென்ன இருக்குதெல்லாம் தெரியுது. அது ஆடிட்டிங் வரப்போ என்னென்ன பிரச்சனை அதெல்லாம் தெரியுது. அதனால் நான் முழுக்க அறிக்கைக்கு கரெக்டாக முழுமையாக முடித்து அதை ஆஃபீஸுக்கு உடனே கொண்டுட்டு வர மாதிரி செய்வேன். ஃபஸ்ட்டு எங்களுக்கு பகுதியே பிரிக்கல, இன்னும் நாங்கள் பகுதியை உருவாக்கி வட்டாரமாக அமைச்சு அதை பெரிய இதுவாக அமைக்கணுன்றது என் லட்சியம். எல்லோருக்கும் களஞ்சிய வணக்கம். என் பேர் முனியம்மா. காஞ்சி மண்டலம் திருத்தணி வட்டாரத்தில் வந்திருக்கேன். களஞ்சியம் பற்றி ஓரளவுக்கு தான் எனக்கு தெரிஞ்சிருந்தது. இப்போ இங்கே வந்த பிறகு களஞ்சியம் என்னென்ன வேலை செய்யுது, எப்படியெல்லாம் செய்யணும் எல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஃபீல்ட் அளவில் இப்போ நான் பார்க்குறது 22 குழு, இன்னும் ஒரு 8 குழு ஒரு பகுதியாக்கி நல்லா அவங்க தலைங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை இன்னும் மேம்படுத்தலான்னு முயற்சி பண்ணுவேன். அப்புறம் இங்கே கணக்கு முறை ஓரளவுக்கு தான் எனக்கு தெரிஞ்சிருந்து. குழுக்கு போவேன், ஏதோ ஒரு கணக்கு முடிச்சேன்று வந்துட்டு இருந்தேன். இங்கே வந்த பிறகு கணக்கு முறைப்படி எப்படி செய்யணுன்றதை கற்றுக்கினேன். மக்கள்கிட்ட எப்படி பேசணுன்றது கூட எனக்கு தெரியாமல் இருந்தது. இங்கே தான் கற்றுக்கினேன். மக்கள்கிட்ட எப்படி பேசணும், அவங்கக்கிட்ட பொறுமையாக பேசணும், அவங்க மனநல புரிஞ்சுக்கணும், அவங்க வறுமையை
எப்படி அவங்க வீட்டில் என்ன சூழ்நிலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் பார்த்து இன்னும் ஏழை பெண்கள் அதிகமாக இருக்காங்க, அவங்களையும் இந்த குழுவில் சேர்த்து அவங்கள இன்னும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தலான்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் முக்கியமாக இந்த களஞ்சியத்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும். இங்கே வந்து தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க பேசவே எனக்கு வராது, தடுக்கமாக இருக்கும். இங்கே வந்த பிறகு ஒரு தன்னம்பிக்கையும் எல்லாம் வந்திருக்கு. அதனால் முதல்ல களஞ்சியத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் களஞ்சியம் வணக்கம். என் பேர் திவ்யா. நான் காஞ்சி மண்டலத்தில் பூண்டி வட்டாரத்துலேருந்து வரேன். நான் வந்து ஃபஸ்ட்டு 2 மாதம் களஞ்சியத்தில் சேர்ந்தோடனே ஃபஸ்ட்டு 2 மாதம் வந்து முன்னாள் பணியாளர் கூட போனேன். போனதுலேருந்து ரசீது போடுவாங்க, தீர்மானம்லாம் எழுதுவாங்க, எல்லாம் எழுதுவாங்க. நானும் கூட வந்து கற்றுக்கினேன். அப்புறம் 3ஆம் மாதத்துலேருந்து நானே தனியாக போனேன். தனியாக போனதுலேருந்து 2 மாதத்துல வந்து இப்போ சில பிரச்சனைகள் வந்தால் முன்னாள் பணியாளரை கூப்பிட்டு போயிட்டு செய்வேன். ஏன்னா இங்கே வந்த பிறகு நம்மளாலே அந்த பிரச்சனைலாம் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கினேன். இங்கே வந்த பிறகு வந்து எப்படி ரசீது முறைப்படி போகிறது, கணக்கு வகைகளை எப்படி களஞ்சியத்தில் முடிக்கிறது, எதனால் அதெல்லாம் முடிக்கணும், அப்புறமா கடன் கொடுத்தா அதுக்கு என்னென்னலாம் கேட்டு கொடுக்கணும், காரணம்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து பிரச்சனைகள் வந்தால் அது எப்படி தீர்க்கறது, அவங்களுக்கு வந்து தொழில் ஆலோசனைலாம் தரலாம், எப்படி தொழில் ஆலோசனைலாம் தரலான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கினேன். நிறைய தெரிஞ்சுக்கினேன். அப்புறமா ஆடிட்டிங் இப்போ தான் ஃபஸ்ட்டு வருஷம் 1.5 வருஷம் ஆகுது இது தொடங்கி. ஆடிட்டிங் வரப்போகுது. அது வந்து கண்டிப்பாக வந்து 1 மாதத்துலேயே வந்து முடிச்சிருவோம். எந்த தவறும் இல்லாமல் நல்ல பேர் வாங்குவோம்.